குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கிடையாது, வெப் சீரிஸ் சுழல் 2. இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுழல் 2 8 எபிசோடு. அதுக்காக நான் 8 வீடியோலாம் 8 ரிவ்யூ எல்லாம் போட மாட்டேன். என்ன ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வீடியோ ரிவ்யூ வரும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அவ்வளவு டீட்டெயிலான ரிவ்யூ இது. இந்த சுழல் 2, இந்த சுழல் 1ன்னு சொல்லிட்டு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸ் வந்தது, சுழல் 1. அதுல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், மதயானை கூட்டம் கதிர், பார்த்திபன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 8 எபிசோடு தான். அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ணாங்கன்னா வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்தாங்க. எஸ்.ஏ. சூர்யா நடிப்பில், புஷ்கர் காயத்ரி, பிரம்மா டைரக்டர் இவங்கெல்லாம் இணைஞ்சு வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்தாங்க. அது ஒரு பக்கம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ சுழல் 1 மாதிரி இந்த சுழல் 2 ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ட் அண்ட் குரூவை பார்த்தோம்னா, மதயானை கூட்டம் படத்தில் நடித்த கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ், அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. எப்படி அதுல வந்து பாத்தீங்கன்னா வதந்தி வெப் சீரிஸ்ல வந்து வெலோனின்னு ஒரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர் இருந்துச்சோ, அதுல அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா செல்லப்பா. கர்ணன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை நடிச்சிருப்பார் தனுஷுக்கு. அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஞாபகம் வந்தோடனே எண்டில் கூட நான் சொல்லிடுறேன். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். 8 எபிசோடு மொத்தம். 8 எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிவி தியேட்டர், சென்னையில் பிரிவி தியேட்டரில் எங்களுக்காக ப்ரெஸ்ஸுக்காக மீடியாக்காக போட்டாங்க. அங்கே தான் தியேட்டரில் நான் அந்த வெப் சீரிஸை பார்த்தேன். 8 எபிசோடு. இந்த எபிசோடோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் எபிசோடோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையிலேருந்து தொடர்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த சுழல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க சித்தப்பாவை வந்து துப்பாக்கியெல்லாம் சுட்டு கொன்னுரும். இந்த சக்கரை, அதாவது இந்த கதிரோட துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு கொன்னுரும். அதோட கண்டினியூஷன்ல தான் கதை ஆரம்பிக்குது. இவங்க ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, கோர்ட்டுக்கு வராங்க. இவங்களுக்கு வாதாடுறதுக்காக ஒரு வக்கீல் வராரு. அவர் தான் அந்த மலையாள நடிகர். அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் வராரு. அவருடைய கேரக்டர் நேம் தான் செல்லப்பா. இவங்களுக்காக வாதாடி கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருது அந்த கேஸ். அடுத்த ஹியரிங்ல வந்து தீர்ப்பு சொல்ல போறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் மறுபடியும் அந்த ஜெயிலுக்கு போயிடுறாங்க. போன உடனே கதிர் சொல்றாரு, இந்த இதுலயே வந்து உங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போறாரு, கன்னியாகுமரிக்கு. வக்கீலோட சேர்ந்து, இந்த வக்கீல் செல்லப்பாவோட சேர்ந்து போறாரு. இவர் தான் இந்த கதிரை வந்து படிக்க வச்சு போலீஸ் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தது. அவர் அங்க போய் ஃபேமிலியெல்லாம் பாக்குறாரு. அந்த ஊர்ல திருவிழா ஆரம்பமாகுது. இந்த சூரசம்கார மாதிரி ஒரு 8 நாள் 10 நாள் திருவிழா ஆரம்பமாகுது. எப்படி சுழல் 1ல திருவிழா வந்துச்சோ அதே மாதிரி இதுலயும் திருவிழா வருது. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அங்க போய் சில இந்த மீன் பிடிக்கிறதுல சில பிரச்சனைகள்லாம் வருது. அது அந்த வக்கீல் செல்லப்பா கேரக்டர் இவர் தான் வந்து சால்வ் பண்றாரு. சால்வ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சில எதிர்ப்புகள்லாம் வருது. அப்புறம் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அப்புறம் அந்த ஹீரோ கூட ஒரு சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு கடலோரத்துல கலங்கரை விளக்கம் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த வக்கீல் போய் தங்குறாரு. மறுநாள் இவர் கதிர் சக்கரை அந்த போலீஸ் அங்க போய் அவரை பாக்குறதுக்காக ஒரு விஷயமா பார்க்க போனா வீட்டுக்குள்ள கதவை எல்லாமே பூட்டி இருக்கு. கதவை இவர் தட்டி பார்க்க, அப்புறம் ஜன்னலை உடைச்சு பார்த்தா உள்ள வந்து இவர் செத்து கிடக்கிறாரு. இந்த வக்கீல் செல்லப்பா செத்து கிடந்தா இவரால் அதிர்ச்சி தாங்க முடியல. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. சரவணன், பருத்திவரன் படத்துல நடிச்ச சரவணன் தான் இதுல போலீஸ் அதிகாரி, இன்ஸ்பெக்டரா வராரு. அவர் அங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் கதவை உடைச்சு எல்லாரும் உள்ள போறாங்க. போனவங்க அவர் என்ன சொல்றாருன்னா, சரவணன் இது வந்து சூசைடு அப்படிங்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது வந்து சூசைடு இல்ல மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சூசைடா இல்ல மர்டரா, கதவை உள்ளுக்குள்ள தாப்பா போட்டுக்கிட்டு எப்படி அவர் இது பண்ணாரு, அப்புறம் வந்து இன்னும் சில குழப்பங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த சுழல் 2 8 எபிசோடோட கதையா அமைஞ்சிருக்கு, திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா
இந்த செல்லப்பா கேரக்டர் தான் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர். எப்படி வதந்தியில வந்து வெலோனியோ அது மாதிரி சுழல் டூல வந்து செல்லப்பா. அப்புறம் சக்கரை நந்தினி. நந்தினிங்கிறது ஐஸ்வர்யா ராஜேஷ் கேரக்டர் நேம். சக்கரைங்கிறது இந்த மதையானை கூட்டம் படத்தில் நடிச்ச கதிர் அவருடைய கேரக்டர் நேம். இப்ப இந்த கேஸை வந்து இந்த கதிரும் பருத்திவரன் சரவணன் இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்றாங்க. மேற்கொண்டவங்க இந்த கேஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ் விடுதலையாகி வெளியே வந்தாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த 8 எபிசோடு இந்த வெப்சீரிஸோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம் சிஎஸ் அவருடைய பாடல்களும் பின்னணி இசையும். நான் 2-3 வீடியோ ரிவ்யூல கூட சொல்லியிருப்பேன். சாம் சிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்சார் சர்டிபிகேட் போட்டதுல இருந்து அந்த போட்டு சென்சார் சர்டிபிகேட் போட்டு முடிஞ்ச உடனே அங்க பின்னணி இசைய ஆரம்பிச்சாருன்னா படம் முடிஞ்சு ரோலிங் டைட்டிலுக்கும் பின்னணி இசைய அது வரைக்குமே பின்னணி இசையை வாசிக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தான் சாம் சிஎஸ். ஆனா அவர் இந்த வெப்சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சைலண்டா கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். அதை வந்து படம் முடிச்சோடனே நான் அவர்கிட்டயே போய் சொன்னேன், நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே வாசிக்காம ஒரு சில இடங்கள்ல சைலண்டா மியூசிக் வாசிக்காம சைலண்டா விட்டுருக்கீங்க. ஃபைனல் மிக்சிங்கும் மியூசிக்கும் அழகா தனியா அழகா இருக்கு, அந்த பேசுற வார்த்தைகளும் அழகா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸ் புஷ்கர் அண்ட் காயத்ரி இரட்டையர்கள், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுடைய இந்த ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம சுழல் 1ல 8 எபிசோடு வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக உட்கார்ந்துருந்தோமோ, வதந்தியில எப்படி வெலோனிய கொன்னது யாரு அப்படின்னு 8 எபிசோடு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோமோ, அந்த மாதிரி இந்த வக்கீல் செல்லப்பாவை கொன்னது யார், இது கொலையா தற்கொலையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 8 எபிசோடு வரைக்குமே நம்மளை வந்து உட்கார வச்ச அந்த ரைட்டர்ஸை வந்து பாராட்டி ஆகணும். அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் அவங்களுடைய மனைவி மஞ்சிமா மோகனும் கயல் படத்தில் நடித்த சந்திரன் அவங்களுடைய கேரக்டர் 6வது எபிசோட்ல வந்து அவங்க வந்து வர்றாங்க. அவங்களுடைய அந்த ஒரு எபிசோடு வந்தா கூட அழகா அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க. அவங்க என்ன கேரக்டர் என்ன பண்ணாங்கிறத நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க வெப்சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய நடிப்புமே இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம். எப்படி வக்கீலோட நடிப்பு ஒரு பலமோ, கதிர் ஐஸ்வர்யா ராஜேஷ் பலமோ, அந்த மாதிரி அவங்களுடைய நடிப்புமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக தான் அமைஞ்சிருக்கு. படத்தோட ஒளிப்பதிவை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அழகா கலங்கரை விளக்கம், கன்னியாகுமரி கடற்கரை சில காட்சிகள்லாம் வந்து அழகா படம் பிடிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர். அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க சுழல் 1ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் மெயின் லீடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயே இருந்துட்டாங்க அவங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 பெண்கள் வந்து சரண்டர் ஆவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனா போய் செல்லப்பாவை கொண்டது நாங்க தான் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சிறைச்சாலைக்கு தான் போவாங்க. விருதுநகர்ல இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலைக்கு உள்ள போவாங்க. அவங்கள வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா ஒரு கட்டத்துல வந்து நந்தினி ஐஸ்வர்யா ராஜேஷ் மாறுறாங்க. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து இது வந்து பெரிய அளவுல ஸ்கோப் இல்லாத கேரக்டர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது கதைக்கு ஓகே தான், அவங்க ஜெயில இருக்கிறாங்க, வெளியில வர முடியாத ஒரு சூழல் ஓகே. பட் அவங்களுக்குன்னு வேற ஏதாவது சீக்வன்ஸ் இயக்குனர்களும் பண்ணியிருந்திருக்கலாம். அது பண்ணாதது இந்த வெப்சீரிஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸா நான் பாக்குறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வேற மைனஸ் எதுவும் இந்த வெப்சீரிஸ்ல எனக்கு தெரியல. 8 எபிசோடுமே அழகா இருக்கு. 1வது எபிசோட்ல இருந்து 8வது எபிசோடு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 7வது எபிசோடு எண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரன் யார், கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ட்விஸ்டோட ஓப்பன் பண்ற இடத்துல வந்து நிறைய பேர் கை தட்டினாங்க, நானுமே கை தட்டினேன். இந்த ஓவராலா பார்க்கும்போது இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சுழல் 1 ஹிட் ஆச்சோ, வதந்தி வெப்சீரிஸ் எப்படி ஹிட் ஆச்சோ, அந்த மாதிரி சுழல் 2 வெப்சீரிஸும் கன்ஃபார்மா ஹிட் ஆகும். ரொம்பவே நல்லா இருக்கு. த்ரில்லர் ரசிகர்களுக்கு, சஸ்பென்ஸ் படம் பார்க்கக்கூடியவங்களுக்கு, சஸ்பென்ஸ் வெப்சீரிஸ் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தீனி போடும். ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே இந்த வெப்சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.